நீ போர்க்களங்களை மட்டுமே பார்த்துக் கொண்டிருந்தால் இந்த நாட்டு மக்களினுடைய துயரத்துக்கு யார் பதில் சொல்வது, வேளாண் பெருமக்களுக்கு யார் பதில் சொல்வது என்று அறிவுரை புகட்டிய மதுரை காஞ்சி சுட்டிக்காட்டுகின்ற மதுரை மாநகரில் நடைபயணத்தில் 11வது நடைபயணத்தை வெற்றிகரமாக நடத்தி முடித்து நான் கவலைப்பட்டதைப் போல எந்த விபரீதமும் எனக்கு ஏற்பட்டு விடாமல் நான் நிம்மதியாக இனி எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் கவலை இல்லை, இந்த இயக்கத்துக்கு உறுதுணையாக உறுதுளி உதவிட என் தம்பிமார்களுக்கு என் கழக கண்மணிகளுக்கு உற்சாகமும் ஊக்கமும் உருவாக்கிட இந்த நடைபயணம் பயன்பட்டது என்பது மட்டுமல்ல, மோதல்கள் இருக்கக்கூடாது, சாதிமத மோதல்கள் இருக்கக்கூடாது என்று வழிநடுக சொல்லி வந்தேரே. நாங்கள் இந்துக்களுக்கு எதிரிகள் அல்ல, வைணவத்துக்கு விரோதிகள் அல்ல, சைவ சமயத்துக்கு எதிர்ப்பாளர்கள் அல்ல. அனைத்து சமயங்களையும் வாருகிற வழியிலே நம்முடைய மனதில் பூமிநாதர் ஏற்பாட்டில் இந்து சமயத்தைச் சேர்ந்த அடிகளாரும் கிறிஸ்தவ மார்க்கத்தைச் சேர்ந்த பாதிரியாரும் இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த இமாமும் என்னிடத்தில் இந்திய அரசியல் சட்டத்தின் வடிவத்தை கொடுத்து என்னை வாழ்த்தினார்கள்.